மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Matthew chapter 13 verse 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி இந்த உலகத்திலே செயல்படுகிறது என்பதற்கு அநேக ஓமைகளை இயேசு பேசினார். அதிலே ஒரு ஓமையாக இந்த ஓமையை நாம் பார்த்து வருகிறோம். பரலோக ராஜ்யம் செயல்படுகிற இடமே இந்த உலகம். நன்றாய் கவனியுங்கள், பரலோக ராஜ்யம் செயல்படுகிற இடம் இந்த உலகம். அதனால்தான் இந்த அதிகாரத்திலே 2 விதங்களிலே நாம் நிலம் என்ற வார்த்தையை காணும் பொழுது, ஒன்று மனுஷனுடைய இருதயம், இரண்டாவது உலகம். இது இரண்டையுமே வைத்து பார்ப்பீர்கள் என்றால் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள். ஏனென்றால் நிலம் என்று சொல்லப்படுகிறதே மனுஷனுடைய இருதயம். இருதயம் என்ற அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேவன் செயல்படுத்த விரும்புகிறார். இந்த இருதயம் உடைய மனிதர்கள் உலகத்தில் தான் ஜீவிக்கிறார்கள். அதனால்தான் உலகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம் செயல்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தனிப்பட்ட ராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை. மாறாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிற அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மக்களுடைய இருதயத்திலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதோ உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல இயேசு. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திற்கே அதிகாரியாய் இருக்கிறவர், உலகத்தை சிருஷ்டித்தவர். ஏதோ இன்னொரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று வரவில்லை. மாறாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நம்மை போல சாதாரண மக்களாய் இருந்தாலும் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை அவருக்கென்று மாற்றும்படியாகவே, அவருடைய ஜனமாக வாழ வைக்கும்படியாகவே நம்முடைய இருதயத்தை சந்திக்க வந்தார். அதனால் தான் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் ஓமைகளாய் பேசினாலும் அதன் உட்கருத்தை எல்லாருக்கும் அவர் விளக்கவில்லை. அதை வாஞ்சித்தவர்களுக்கே விளக்கினார். நன்றாய் அறியணும், கூட்டத்துல ஒரு ஆளா ஏதோ நாம் தொழுகை செய்துவிட்டு போகிற ஸ்தலத்தில் வரவில்லை. இந்த இடத்தில் வருகிற நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும். அதனால்தான் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு மனதில் வாதிப்பு, பாவம் செய்யும் பொழுது மனதில் ஒரு பாரம், ஒரு சுமை, ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டது ஒரு நிலைமையை நாம் உணர்வதற்கு காரணம் தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அவரை விலக்க வைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் விரும்பாதபடியினாலே தான் இந்த வாதிப்பு நம்முடைய ஆவியிலே கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆச்சரியமான காரியம், இந்த பரலோக ராஜ்யத்தின் ஓமையிலே இங்கு சொல்லப்பட்ட இந்த விஷயம் இது நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. இதை ஒரு மனுஷன் கண்டு, கவனியுங்கள், இது தனிப்பட்ட காரியம், இது பொதுவான காரியம் அல்ல, இது தனிப்பட்ட காரியம். இதை ஒரு மனுஷன் கண்டு, வசனம் எல்லாவற்றிலையும் தெளிவாக குறிப்பிட்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. பொக்கிஷத்தை கும்பலாக சென்று கண்டுபிடிக்கலாம் உலகத்திலே. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் தனிப்பட்ட விதத்தில் செயல்படுகிற காரியம், பொதுவான விஷயம் அல்ல. நீங்கள் அறிய வேண்டும், இதை தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனுஷி புரிந்து கொள்ள ஆண்டவர் தருணங்களை கொடுக்கிறார். அதனால்தான் கூட்டமாய் கேட்க வந்தார்கள் அவருடைய வசனத்தை. ஆனால் ஒருவருக்கு கூட வெளிப்படையாக இயேசு சத்தியத்தை விளக்கி பேசவில்லை, ஓமைகளாக பேசினார். காரணம், இந்த ஓமைகளின் விளக்கம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு, சீஷர்களுக்கு. அந்த அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளாகவும் உங்களுடைய காதுகள் கேட்கிறவைகளாகவும் இருக்கிறபடியினால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அதனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. எத்தனையோ நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் இவைகளை கேட்க விரும்பியும் பார்க்க விரும்பியும் கேளாமலும் காணாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாரே. என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவால் அல்லாமல் ரகசியங்கள் வெளியரங்கமாக்கப்படுவது இல்லை.
இயேசு ஒருவரே ஓமைகளுக்கு அதிகாரி, ஓமைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறவர். காரணம், பரலோக ராஜ்யத்தை பற்றி அன்றிலிருந்து மக்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. நான் அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டும், ஆனால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே அந்த ராஜ்யத்துக்குள் நம்மை நடத்துகிறார். இயேசுவால் அல்லாமல் பரலோக ரகசியங்கள் வெளிப்பட முடியாது. அதனால்தான் இன்று இந்த பாக்கியம் அவரை நேசிக்கிற, அவருடைய வார்த்தையில் நடக்க விரும்புகிற அந்த கூட்டத்தினருக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவேளை வசனத்தை கேட்டு விட்டும் உணராத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒருவரும் உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருவரே இரக்கம் செய்ய முடியும். கேட்டுவிட்டும் உணராமல் போகிற ஒரு கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களுக்கு தருணம் கொடுக்கிறார். உணர்கிற இருதயம் உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். சத்தியத்தை அறிவது என்பது மூளை அறிவு அல்ல, இருதயத்தின் அறிவு. இருதயத்தின் அறிவுதான் உணர்வு. உணர்வில் தான் அவருடைய ஞானம் செயல்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரி, நான் ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு காரியம், பரலோகத்தின் இந்த விஷயம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசி இருக்கிறாரே. இதை ஒரு மனுஷன் கண்டு, கடந்த வாரம் அதைத்தான் நான் சொன்னேன், காணுகிற கண்களை வைத்துத்தான் பொக்கிஷம் என்ன என்பது பகுத்தறியப்படுகிறது. பொக்கிஷம் எல்லாருக்கும் பொக்கிஷம் அல்ல. ஏனென்றால் சிலருக்கு பொக்கிஷமாக சில காரியங்கள் கருதப்படுகிறது, எல்லாம் அல்ல. சிலருக்கு தங்கம் வெள்ளி பொக்கிஷம் என்றால் சிலருக்கு உறவுகள் பொக்கிஷம், சிலருக்கு பணம் பொக்கிஷம் என்றால் சிலருக்கு பாசம் பொக்கிஷம், சிலருக்கு நல்ல பழக்கங்கள் பொக்கிஷம் என்றால் சிலருக்கு தீய பழக்கங்கள் பொக்கிஷம். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவன் சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்தின் அடிப்படையில் தான் காண வேண்டும் என்று இயேசு பேசினார். கவனிங்கள், எல்லாருக்கும் எல்லாம் பொக்கிஷம் அல்ல. சிலர் நேரம் எடுத்து சில காரியங்களை சேகரிக்கிறார்களே, அந்த சேகரிப்பு எங்கே இருக்கிறது தெரியுமா? இருதயத்தில் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை எப்படி அறிய வேண்டும்? அவனுடைய பொக்கிஷத்தை பார், அவன் நல்லவனா கெட்டவனா என்பது தெரியும். ஏனென்றால் பொக்கிஷம் என்பது அவனுடைய இருதயத்தின் காரியங்கள். எந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை எப்படி வைத்து நான் அறிய வேண்டும்? ஆண்டவரே, இயேசுவே சொன்னார், அவன் சேகரித்த காரியங்கள் இருதயத்திற்குள் தான் இருக்கிறது. ஒரு நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். எல்லாமே நல்லது அவங்க சேகரிக்கிற காரியம், அதனால்தான் நல்ல மனுஷன். கவனிங்க, உலகத்துல தீமை இல்லாமல் இல்லை, பாவம் இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் சேகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு கவனம் வேண்டும், சமயம் வேண்டும், முயற்சி வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வாஞ்சை வேண்டும். இந்த வாஞ்சை நல்ல காரியங்களுக்கு நமக்கு இல்லைன்னா நாமே பார்க்கிறோமே, தீய காரியங்களை தான் சேர்க்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, நல்ல காரியங்கள்ல வாஞ்சை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் என்றால் நாம் நல்ல காரியங்களை முன்பாக வைத்தாலும் அவைகளை விலக்கி விட்டு அசுத்தமான காரியங்களை தான் தேட ஆரம்பிப்போம். கவனிங்க, பொக்கிஷம் என்பது எல்லாருக்கும் எல்லாம் அல்ல. சிலருக்கு சில காரியங்கள் பொக்கிஷங்கள். இன்று அறிய வேண்டிய ஒரு விஷயம், பரலோக ராஜ்யமே ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நாம் காண வேண்டும் என்று அழைக்கிறார். கண்கள் தெளிவாய் இருக்க வேண்டும் சரியான காரியங்களை காண்பதற்கு. ஏனென்றால் அசுத்த காரியங்களை ஒரு மனுஷன் சேர்க்க முடியும், நேரம் எடுத்து சேர்க்க வேண்டிய காரியங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனுஷன் கண்டு அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றானாம். நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷன் ஏதோ பைத்தியம் பிடித்ததினாலே, மனம் கோளாறு வந்ததினாலே செய்த காரியம் அல்ல. இவனுடைய வாழ்க்கையிலே கண்டுபிடித்த காரியம் விலையேற பெற்றது என்பதை அந்த மனுஷன் அறிந்தான். சில நேரம் பொக்கிஷத்தை எடுத்த எல்லாவற்றையும் பிரித்து பார்க்க கூட நேரம் இல்லதான். ஆனா திறந்த உடனே ஒரு ஆளுக்கு தெரிந்தது, இதில் விலையேற பெற்ற காரியங்கள் இருக்கிறது. அவன்றை சொல்லுகிறேன், ஒரு காரியம் நல்ல பொக்கிஷம் என்பதை எப்படி அறிய முடியும்? பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் நல்ல பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறதே, விலையேற பெற்றது, அதுவும் சாதாரணமானது அல்ல. ஆனா இந்த மனுஷன் ஏன் அதை கண்ட உடனேயே சில முடிவுகளை எடுக்க முடிந்தது என்றால் அவனுக்கு அந்த பொக்கிஷத்தை குறித்ததான அறிவு இருந்தது. நன்றாக கவனிக்கணும் சகோதர சகோதரி, ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லாமல் ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல வளர முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஒருவரை
குறித்ததான அறிவு இல்லாத பட்சத்திலே அந்த ஒருவரோடு நாம் நட்பை வைத்துக் கொள்ள முடியாது. அந்த ஒருவருடைய இருதயம் நமக்கு புரியாது. அவர் பேசுவதை நாம் கேட்டால்தான், அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற நிலைமையில் இருந்தால்தான் அவரோடு நாம் வளர்ந்து அவருடைய நட்பிலே ஐக்கியமாக இருந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் வாழ முடியும். அதான் இயேசு சொன்ன ஒரு காரியம் பாருங்கள். இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார், இதை குறித்ததான அறிவு. எத்தனை பேருக்கு பொக்கிஷத்தை குறித்ததான அறிவு இருக்கிறது? நீங்களும் நானும் வைத்திருக்கிற வேதாகமத்திலே ஆண்டவர் பொக்கிஷமாக அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை குறித்ததான அறிவு அவசியம். அது இன்னதென்றே அந்த மனுஷனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் அதை விட்டு விட்டு வேறு காரியத்தை பார்த்திருப்பான். கவனிங்கள், இந்த உலகத்துல நீங்களும் நானும் வழக்கமான வாழ்க்கையில இருக்கும்போது, வழக்கமான அந்த அனுதின போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இடைபட ஆரம்பிக்கிறார். ஒரு காலத்துல அவர் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையிலே பாரம் நிறைந்தவர்களாய், சுமந்த சுமையை இறக்கி வைக்க கூட இடமற்றவர்களாய் நடந்து கொண்டிருந்தோமே, அந்த சூழ்நிலையில் தான் இயேசு இடைப்பட்டார். சத்தியத்தை அனுப்பினார். யார் மூலமாகவோ? கவனிங்க, இது பொக்கிஷம் என்று ஒரு ஆள் எப்படி உணர முடிந்தது தெரியுமா? இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை அது தருகிற காரியமாய் இருந்தது. பத்திரிகை தர முடியாததை, தொலைக்காட்சி தர முடியாததை, நண்பர்கள் தர முடியாததை, உறவுகளும் சொத்தும் பணமும் தர முடியாததை ஆண்டவர் இயேசு கொடுத்தார் என்ற அந்த ஆரம்பம் இருக்கிறதே, அதுதான் பொக்கிஷத்தை அறிந்த ஆரம்பம். தங்கத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும் சொல்ல முடியாது, ஆனா தங்கத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். தங்கம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. கவனிங்க, நீங்களும் நானும் இந்த ப்ராசஸ் ரொம்ப படித்து கரைத்து குடித்ததினாலே தங்கம் வெளியேற பெற்றது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா உலோகத்தை விட அது முக்கியமானது, வெளியேற பெற்றது என்று நமக்கு ஒரு அறிவு இருக்கிறதே. ஏனென்றால் அதை குறித்து கேள்விப்பட்டோம், அதை குறித்து படித்தோம், மற்றவர்கள் போட்டு அதை பார்த்தோம், நாமும் முயற்சி செய்து அணிந்து கொண்டோம். அதனுடைய வெளியேற பெற்ற அமைப்பு, அழகு, தரத்தை நாம் அணிந்து பார்த்ததினாலே புரிந்து கொண்டோம். இன்றைக்கு அறிவு என்பது கர்த்தருடைய வசனத்திலே நாம் எந்த அளவுக்கு பரிச்சயப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து வருகிறது. வசனத்தில் பரிச்சயம் இல்லை என்றால், அதாவது பழக்கம் இல்லை என்றால், தேவனோடு பழகுவது சாத்தியம் இல்லை. ஒருவேளை நான் விசுவாசி, இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தெரியும்? இந்த மனுஷன் ஒரு நாள் நிலத்திலே வழக்கம் போல வேலை செய்து கொண்டிருந்தவன். கவனிங்க, நீங்களும் நானும் உலகத்துல அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் காரியம் அந்த பொக்கிஷத்தை புதைத்திருந்த நிலைமையில் அல்ல, அதை எடுத்து கண்டுபிடித்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். சில விஷயங்களை ஆண்டவர் வெளியரங்கமாக வைக்காவிட்டாலும் ஒரு மனுஷனுடைய கரத்தில் அகப்படும் தூரத்தில் வைக்கிறார். புதைத்திருந்த விஷயம்தான், ஆனா ஒரு மனுஷன் அதை கண்டான். புதைத்திருந்த ஒரு விஷயத்தை கண்டான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில உலக கவலைகள், போராட்டங்கள்ல, வேதனையில எல்லாரும் ஓடுகிற ஓட்டத்துல நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையான பொக்கிஷமாகிய பரலோகத்தின் ரகசியத்தை வெளியரங்கமாக்குகிறார், காட்டிக் கொடுக்கிறார், புரிந்து கொள்ளும்படியாய் பார்க்க வைக்கிறார். ஆனால் இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஐயா அம்மா எத்தனையோ பேர் பேசுகிறதை கேட்டு பார்த்து பழகிதானே சில முடிவுகளை நாம் வாழ்க்கையில் எடுத்து வருகிறோம். ஆனால் இந்த பொக்கிஷத்தை குறித்ததான அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த அறிவு இல்லாதபடியினால் தான் நாம் அநேக மற்ற காரியங்களை பொக்கிஷங்களாக நினைக்க ஆரம்பித்து இருக்கிறோம். கவனிங்க, எனக்கு ஆச்சரியம், இந்த மனுஷனுக்கு இந்த காரியம் தடைப்பட்டு போன நாட்கள் எல்லாம் போகட்டான ஒரு நாள் வெளிப்பட்டதே, அவன் வாழ்க்கையில முடிவே மாறி போனது. ஏன் தெரியுமா? இதற்கு ஒப்பாக வேற ஒரு காரியத்தை நான் வைக்க முடியாது, இதற்காக எதையும் இழந்தாலும் பரவாயில்லைன்னு முடிவு செய்தான். காரணம் அது விலையேற பெற்றது. இன்னைக்கு சத்தியத்தை நாம் எந்த அளவிற்கு பழகி அதனோடு நடக்க அனுமதிக்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் மற்ற காரியங்களை துச்சமாக நினைக்க முடியும். வசனத்திற்குள்ளேயே வராத ஒரு விசுவாசிக்கு பொக்கிஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. காரணம், அவர்களை பொறுத்த வரைக்கும் பொக்கிஷம் என்றால் வசனம் மாத்திரம் அல்ல, மற்ற காரியங்களும் உண்டு. கவனிங்க, வசனத்தோடு இன்னும் ஒன்றையும் வைத்தால் விவகாரமாய் முடியும். நிறைய விசுவாசிகளுடைய பழக்கம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், வசனத்தையும் கேட்பார்கள், உலகத்தையும் பார்ப்பார்கள், பைபிளையும் தூக்குவாங்க, மற்ற விஷயத்தையும் தூக்குவாங்க, ஆண்டவரையும் நேசிப்பாங்க,
உலகத்தையும் நேசிப்பார். இப்படிப்பட்ட நிலைமையில் பரலோக ராஜ்யம் செயல்படுவது இல்லை. ஒன்று, நாம் உலகத்துக்குரியவர்களாய் வாழ்ந்தால் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம், எங்கே போக வேண்டிய இடத்திற்கு போகலாம். இல்லை என்றால் ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திற்கு போகலாம். இது இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் ராஜ்யத்தின் வாழ்க்கை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மனுஷன் நிலத்தில் புதைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்துக்கு தன் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையுமே விற்று போட்டான். ஏன் தெரியுமா? அது வந்து விட்டால் என் வாழ்க்கைக்கு அதை தவிர வேற ஒன்றும் முக்கியம் இல்லை என்று அவன் முடிவு செய்ததற்கு காரணம் அந்த பொக்கிஷத்தை குறித்ததான அறிவு. நல்லா கவனி. எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பொக்கிஷங்களை இன்றைக்கும் ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்கிறோம். வேலையா இருக்கலாம், வீடுகள்ல இருக்கிற வேலைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். தப்பு என்ற வார்த்தையே அல்ல, பாவம் என்ற வார்த்தையே அல்ல, நியாயமாய் தெரிகிற சில காரியங்களையே நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷங்களாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நாம் எதிர்பார்க்கிற எதிர்காலமா இருக்கலாம், அதற்காகவே ஓடுகிற பிரயாசமா இருக்கலாம், நம்ம சரீரத்தின் முயற்சியா இருக்கலாம், நாம் பெற்ற அனுபவங்களா இருக்கலாம், நம்முடைய கல்வி அறிவா இருக்கலாம், நம்முடைய வீட்டின் பின்னணியமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்பாக வேறு எதையும் முக்கியம் என்று கருதுவோம் என்றால் அது பரலோக ராஜ்யத்தின் அமைப்பு அல்ல. நன்றாய் கவனிக்கணும். சில பேருடைய முடிவுகள் ஏன் வித்தியாசமாய் மாறுகிறது உலகத்துல தெரியுமா? இதை கண்டுபிடித்தபடியினால்தான். இதில் உள்ள ரகசியங்கள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறபடியினால்தான் அவர்கள் இதற்காக எதையும் விட தீர்மானிக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவருக்காக என்று வரும்பொழுதே பயம் வருகிறதா? ஐயோ, ஆண்டவர் இதை கேட்டு விடுவாரோ, அதை கேட்டு விடுவாரோ, இதை விட்டு விட வேண்டுமோ, அதை விட்டு விட வேண்டுமோ என்ற பயத்தில் ஒரு ஆள் தேவனை பின்பற்றுவார் என்றால் அவர் உண்மையாக தேவனுடைய பொக்கிஷத்தை காணும் கண்களை இன்னும் பெறவில்லை என்ற அர்த்தம். உண்மையை தேவனுடைய பொக்கிஷமாகி அவருடைய சித்தமாகி இந்த ரகசியங்களை அறிவீர்கள் என்றால் இதற்கு ஈடாய் வேறு ஒன்றை வைக்க கூட ஒரு ஆளுக்கு மனது வராதுங்க. ஆனாதான் பிள்ளைகளை ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறாங்க, தங்களுடைய சம்பாத்தியத்தை தேவனுக்கு என்று கொடுக்கிறார்கள், தங்களுடைய உறவுகளை பார்க்கலும் ஆண்டவர் முக்கியம் என்று விடுகிறார்கள், ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிகிறார்கள். காரணம், இது பொக்கிஷம், நான் நினைத்ததை பார்க்கலும் மேலானது. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த மனுஷனுக்கு நிறைய பேர் போதிச்சாங்க சின்ன வயசுல. பிறந்து வளரும்போது நம்ம கிட்ட நிறைய பேர் ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க இல்லையா? நீ இப்படி வரணும் ராசா, நீ இப்படி வரணுமா, உன்னை நான் டாக்டரா பாக்குறேன், இன்ஜினியரா பாக்குறேன், எல்லாவற்றிலும் தவறே கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டோடைய பிள்ளையாய் பார்க்கிறேன்னு பார்த்தவர் அவர் ஒருத்தர் தான். பிறக்கும் போது நம்ம யார் யார் எப்படி பார்த்தார்களோ தேவன் ஒருவர் தான் தன்னுடைய சாயலாக பார்த்தார். அதனால்தான் மீந்திருக்கிறோம். பெற்றவர்கள் எல்லாரும் பூரிப்பாக நம்மை பார்க்கவில்லை, பொறுமையாக காணவும் இல்லை. சிருஷ்டித்தவர் ஒருவர் தான் கண்டார். அதனால்தான் வேறு பிரிக்கும்படி திட்டம் கொண்டு ஒரு நாள் பொக்கிஷத்தை வெளிப்படுத்தினார். இந்த மனுஷன் சின்ன வயசுல இருந்து பல காரியங்களை கேட்டு வளர்ந்தவர், ஆண்மகன் ஆயிற்றே. மனுஷன் என்றுதான் நிறைய நேரம் ஆண்டவர் பேசுகிறார், ஏன்னா அப்பதான் சொசைட்டிக்கு புரியுது. பெண் பிள்ளைகளை வைத்து பேசினார், அநேக காரியங்கள் புரிவது இல்லை. ஆண்களை வைத்து பேசி இருக்கிறார் தேவன். கவனிங்க, இந்த மனுஷன் ஏன் தெரியுமா சின்ன வயசுல இருந்து அநேக போதனைகள்ல வளர்கிற உலகம், தம்பி நீ இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில, நல்ல நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்பா. ஒரு காலத்துல அந்த காலத்து மூப்பர்களும் வீட்டுல இருந்த பெரியவர்களும் நல்ல காரியங்களை சொல்லி வாழ்த்துவது உண்டு. இன்று அப்படி சொல்ல முடிவது இல்லை. இன்று வார்த்தைகள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிற காலம். அன்று உண்மையிலேயே வாழ்த்தினார்கள், நீ நல்லா இரு. இப்ப மனசரிய நாசமா போன்னு சொல்லி நல்லா இருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைய வாழ்த்துகள் வித்தியாசப்பட்டிருக்கிறது. அன்றைய தினங்களிலே உண்மையாக இந்த மனுஷன் பிறந்து வளர்ந்த நாட்களிலே ஒரு ஆண்மகன் என்ற பெருமை குடும்பத்தில் இருந்திருக்கும். ஓ, இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும், இவன் பெரிய ஆளா வருவான், பணக்காரனா இருக்கணும், அப்ப உனக்கு சொத்து சுகம் இருக்கணும், உனக்கு நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கணும், முடிந்தால் மனைவிகள் கூட இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்த்துக்கள் வித்தியாசப்படும் வாழ்க்கையில. நீங்க கவனிக்கணும், நல்லா வாழணும்னு நினைச்சுதான் இந்த மகனை வளர்த்து இருப்பாங்க. உண்மையா வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு நிலத்தை வாங்குற அளவுக்கு வாழ்ந்தார்.
ஒரு நிலத்தை வாங்குகிற அளவுக்கு வாழ்ந்தார் என்பது அதில் இருந்து நாம் புரிந்து கொண்டாலும் அதற்கு பிறகும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. சாதாரணமான ஆளில் அவருக்கு நிறைய காரியங்கள் உண்டாயிருந்தது. சம்பாதிச்ச மனுஷன், நல்ல வேலையில இருந்திருந்த ஒரு மனுஷன், சேர்த்து வைத்த ஒரு மனுஷன். கவனிக்கிறீங்களா? புத்திசாலியான மனுஷன் உலகத்தின் பார்வையில. ஏனென்றால் ஒரு நிலத்தை பார்த்த உடனேயே டீல் பண்ண முடிஞ்சது அவரால. இத வாங்கணும்னா என்கிட்ட மிச்சம் ரொக்கம் எவ்வளவு இருக்குன்னு அவருக்கு தெரியும். திடீர்னு ஏன்பா இந்த நிலத்து மேல் போய் பாய்கிறாய்? உனக்கு இல்லாததா இதில் இருக்கிறது. அவனுக்கு தான் அது தெரியும். நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றும் போது நிறைய பேர் கேட்ட கேள்வி, எதை பார்த்து நீ இதற்கு சென்றாய்? நம்மில் இல்லாததா உனக்கு கிடைத்திருக்கிறது? நாம் பின்பற்றாததையா நீ இப்போது பின்பற்ற முயற்சிக்கிறாய்? என்ன புதிதாக கண்டுவிட்டாய்? ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் புத்திசாலிகள். சாதாரணமா டீல்ல இறங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுல எதை போட்டா ரொக்கம் தேரும் என்று தெரியும். சும்மா இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் விலை போகாது. நான் ஆச்சரியப்படுகிறேன், இந்த மனுஷன் பார்த்த நிலத்தை மற்றவர்கள் எப்படி பார்த்திருப்பார்கள் என்று. நம்ம எல்லாம் ஒரு பாறை இருக்கிற நிலம்னா யோசிப்போம். வீடு கட்ட இந்த லேண்ட்ல எவ்வளவு ஆழத்துக்கு பாறை போயிருக்கோ தெரியலையே. வெடி வச்சு கிளப்பினாலும் முழுசா கிளம்புமான்னு தெரியலையே. இடம் வீணாயிற்று என்றால் என்ன செய்வது? ஒவ்வொரு சதுர அடியும் முக்கியம். நீங்க நினைக்கிறீங்களா இந்த மனுஷன் பார்த்த நிலம் ஓஹோன்னு தெரிஞ்சிருக்குன்னு? சில நேரம் ஆண்டவர் அப்படிதான் செயல்படுவார். மற்றவர்கள் கண்களுக்கு தெரிகிற விஷயங்கள் அல்ல இவைகள். அப்பா, இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் படி எடுத்தோம்னா சரியான நிலமா தெரியவில்லையே, ஃபியூச்சர்ல அதிக லாபம் வரும் என்று தெரியவில்லையே, பார்ப்பதற்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைந்த நிலமாய் தெரியவில்லையே, சுற்றி இன்னும் ரோடு வரவில்லை, தண்ணீருக்கு வழி இருக்கா என்று தெரியவில்லை, பக்கத்தில் கல்லூரியும் இல்லை, ரயில்வே பாதையும் இல்லை. நம்ம ஒரு நிலத்தை பார்க்கணும்னா இத்தனையும் பார்த்து விட்டு தான் நிலத்தை யோசிக்கிறோம். ஃபியூச்சர்ல பக்கத்திலேயே நமக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வரணும், நடந்து போற தூரத்திலேயே காலேஜ் இருக்கணும், வண்டி வசதிக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு நிலத்தை குறித்து இந்த உலகத்துல வாழறவங்களுடைய கணிப்பிற்கும் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கண்ட ஒரு மனுஷன் எடுத்த கணிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவன் இந்த நிலத்தை பார்த்து விட்டு முடிவு செய்கிறான், இதற்காக எதை விடுவேன். ஆனா பார்த்தவர்களுக்கு ஒரு க்ளூ இல்லை எதற்கு இந்த மனுஷன் இப்படி செய்கிறான். நாலேஜ் இஸ் பவர். அறிவு வல்லமை உடையது. ஒரு மனுஷனுடைய அறிவு வல்லமை உடையது. ஆண்டவரை பற்றி அறிகிற ஒரு ஆள் வாழ்க்கையில மாற்றத்தை அடைந்தே ஆகணுங்க. அவங்களுடைய திருமண முடிவுகளில் வித்தியாசம் உண்டு. என்னப்பா, பணம் இல்லாத பெண்ணை நீ கட்டுவேன் என்று சொல்லுகிறாய்? அவர்கள் உனக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுக்கிறார்கள் என்று நீ கேட்டாயா? இவர்கள் கேட்க மாட்டார்கள், கணிக்கவும் மாட்டார்கள். எவ்வளவு வர வேண்டும் என்ற கணக்கு வழக்கு இவர்களுக்குள் இருக்காது. ஏன் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை பார்த்த கண்கள் பார்க்கிற விதமே வேறு. நீங்கெல்லாம் பணம் உள்ள ஆளை பார்க்க கூடாதுன்னு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆனா பணத்தையே பார்ப்பீங்கன்னா கண்ணு இன்னும் திறக்கலன்னு அர்த்தம். என்ன சிஸ்டர், உலகத்துல கண்ணு திறக்கிற விஷயமே பணம் தான். பிணமே வாய்ப்பிழக்கும் என்றால் நான் கண் திறக்க கூடாதா? நீங்க கவனிங்க, ஆண்டவருடைய வெளிச்சம் இல்லாத கண்ணு சொருகிதான் போயிருக்கும். அது திறந்திருந்தாலும் சொருகி இருக்கு. எவ்வளவு பெரிய வேதனை. நம்ம நினைத்துக் கொள்கிறோம் நம்ம நல்லா தான் பாக்குறோம். எத்தனை பேர் நல்லா பார்த்தே ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. பார்த்து பார்த்து கட்டணங்க. எப்படி? அதுதான். ஏன் பார்த்து பார்த்து கட்டின பிறகு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? அதுதாங்க தெரியாம போயிடுச்சு. பார்த்து பார்த்து கட்டலாம். கவனிங்க, நிறைய பேர் பார்க்கறாங்க. எவ்வளவு தேரும், எவ்வளவு வரும், இந்த அலையன்ஸ் வர்றதுனால எனக்கு எவ்வளவு ப்ரமோஷன்ஸ் உண்டு, லாபங்கள் உண்டு. வண்டி இல்லாத வீட்டுக்கு ஒரு வண்டி வந்தா பெரிய விஷயம் தானே. அது வரப்போற மருமக வாங்கி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஓசியில வர்றது எல்லாமே பளபளக்கும் பாருங்க. நம்ம வழக்கமே அதுதான். அந்த சமுதாய வழக்கம் இருக்குங்களே, நான் பேசணும் அப்படிதான் பேசணும். என்ன வசனத்துல இருந்து தான் பேசி கொண்டு இருக்கிறேன். கண்ணு திறக்கணும். ஒரு மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு அன்னைக்கு உலகம் கேட்டிருக்காது. ஏன் பண்ணி நான் நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தேன்,
ஏன் எல்லாத்தையும் விற்கணும்னு நிக்கிறேன்? இன்னைக்கு நிறைய பேர் விற்கணும்னு நிக்கிறது வேற பொக்கிஷத்துக்காக. குடிக்காம நான் நாளை தினத்தை பார்க்க முடியாது. என்ன வச்சிருக்க வீட்டுல விற்கிறதுக்கு? அப்படி ஒரு கூட்டம் தெரியுது. இவங்களுக்கு பொக்கிஷமே குடிக்கிற விஷயம்தான். அப்ப அதுக்காக எதையும் விற்பார்கள். பார்த்திருக்கீங்களா? இதுவும் ஒரு வகையான ரீதியான ஒரு விளக்கம். ஆண்டவருடைய விளக்கம் பாருங்க. இந்த மனுஷன் எதையும் இழக்க தயாராயிட்டான். திருமணத்துல வர்ற லாபங்களை ஒரு மனுஷன் இழக்க முடியும். வேலையில வர்ற ப்ரொமோஷன்ஸ் சில பேர் இழக்க முடியும். கூட்டத்துல இருக்கிற களிப்பை சில நேரம் இழக்க வேண்டியதா இருக்கும். உறவுகளின் பலத்தை சில நேரம் இழக்க வேண்டியதா இருக்கும். தனியாய் விடப்பட வேண்டியதாய் கூட இருக்கும். ஆனால் இந்த பொக்கிஷம் மாத்திரம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எதையும் செய்ய துணிவார்கள். காரணம், இதை குறித்ததான அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. சும்மா நினைக்காதீங்க இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கை ஏதோ வாழ்க்கை அல்ல, தெரிந்தே செய்கிற வாழ்க்கை. ஏன் ஊழியத்திற்கு வந்தாய்? உனக்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல சம்பளத்தில் இருந்தா இன்று நல்ல வரணமைந்து நல்ல மாட மாளிகையோடு நல்ல வசதியோடு வண்டியோடு வாழலாம் அல்லவா? உலகத்தின் கணிப்பு. ஏன் உள்ளதையெல்லாம் இழக்கிறாய்? ஒரு நிலத்துக்காக யாராவது இத்தனை இழப்பார்களா? அவனுடைய கணிப்பு நிலத்திற்காக மாத்திரம் அல்ல, நிலத்தில் உள்ள பொக்கிஷத்திற்காக. ஏப்பா இந்த மனமாற்றத்திற்காக இவ்வளவு இழக்கிறாய்? இயேசு வேண்டும் தான், நல்லது, பின்பற்றிக்கொள். அதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமா? இயேசு நல்லவர் தான், தெய்வம் தான், வைத்துக்கொள். அதற்காக பாவ சந்தோஷங்களை, உலக வழிகளை, கலாச்சாரங்களை, உறவுகளை நீ அவமதிக்க வேண்டுமா? இல்லை, இது அவமதிப்பு அல்ல. இது பொக்கிஷத்தை குறித்த அறிந்த அறிவினாலே வந்த வெளிப்பாடு. அதனால் தான் இந்த மனுஷன் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். ஓ, நீ சக்சஸ்ஃபுல்லா இருந்த மனுஷன் ஆயிற்றேப்பா. இன்னொரு நிலத்தை வாங்க வேண்டும் என்றால் வாங்கிக்கொள். கவனிங்க, நிறைய நேரம் டீல் வித்தியாசமா இருக்கலாம். இயேசுவும் வேண்டும் மற்றதும் வேண்டும் என்று நினைக்கிற பல பேரை பாருங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டாலும் வாழ்க்கையிலே தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட ஒப்பு கொடுக்க முடியாது. எல்லாம் ஒரு ட்ரெடிஷனலா பண்ணுவாங்க. சிலர் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை எங்கே வெளிப்படும் தெரியுமா? உறவுகள் எதிர்க்கும் பொழுது, எல்லாமே இல்லாமல் போகுமோ என்று நினைக்கிற பயங்கள் வரும் பொழுது ஞானஸ்தானம் எடுக்க தைரியமாய் நிற்பார்கள். காரணம், இது பொக்கிஷத்தின் அறிவு, ஏதோ உணர்ச்சியின் காரியம் அல்ல. இந்த மனுஷனை பார்த்தவங்க எல்லாம் யோசிச்சாங்க, இன்னொரு நிலத்தை வாங்கணும்னா தம்பி, இருக்கிறதை இழந்துட்டு ஏன் வாங்குற? இன்னும் ஒன்றை சேர்த்து வைக்கிறது நல்லது தானே, மற்ற காரியங்களும் இருக்கட்டும்பா. எத்தனை நேரம் உலகம் நமக்கு இந்த ஆசைகளை தூண்டி விடுகிறது. இயேசு வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் ஏன் இழக்கிறாய்? எந்த எல்லாவற்றையும் இழக்கிறாய்? அதுதான் கேள்வி. எந்த எல்லாவற்றையும் இழக்கிறாய்? நிறைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளே கவனியுங்கள், வசனத்திலே இருக்கிற ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். பெண் பிள்ளை, இந்த பெண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்பார்கள். கேட்கிற வரைக்கும் நன்றா இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கை என்று வரும்பொழுது பெண் பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். காரணம், எவ்வளவு கற்றும் உணராத இருதயத்திற்குத்தான் பெண் பிள்ளையின் இருதயம் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அது ஏன் ஆண் பிள்ளையின் இருதயம் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆண் பிள்ளைகள் எவ்வளவுதான் கடினப்பட்டவர்களா இருந்தாலும் ஒரு நாள் கேள்விப்பட்டார்கள் என்று அதான் இந்த மனுஷனை போல அதற்காக நின்று விடுகிறார்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி அல்ல. இதிலும் இருப்பார்கள், அதிலும் இருப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் செய்வார்கள். ஆனால் திருமணம் என்று வரட்டும், அவர்களுக்குள் தனி நயங்கள் இருக்கும். வாழ்க்கையின் முடிவுகள் என்று வரட்டும், கற்றும் உணராத ஒரு வாழ்க்கையிலே முடிவுகள் தத்தளிக்கிறது. எத்தனை பெண் பிள்ளைகள் தத்தளிக்கிறாங்க இன்னைக்கு யோசித்து பாருங்க. நான் நல்லவர் தான் நினைச்சேன், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னு உலகத்திலே சொல்லிட்டாங்க. பேசும்போது நல்லாதான் நாங்க நேத்து படிச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் பிரசங்கிக்க விரும்புவதில்லை. ஆனா சில நேரம் யதார்த்தங்கள் தெரிய வேண்டும். உலகத்துல கூத்துல ஒரு பையன் ஆடிட்டு இருந்தான். போய் கூத்துக்காரனையா காதலிக்கிறேன்னு கேட்பாங்க. நானே சொல்லுகிறேன், பெண் வேடமிட்டு 22 வயது வாலிபன் கூத்திலே நடனமாடினானாம். பெண்ணை போலவே உடை அணிந்து, பெண்ணை போலவே பேசி, பெண்ணை போலவே நளினமாக காணப்பட்டிருக்கிறான். இதை முன்வரிசையில் உட்கார்ந்து பார்த்த +2 மாணவி பார்த்து மயங்கி விட்டாள். நீங்க தான் நினைக்கிறீங்க பெண்கள் ஆண்களை பார்த்துதான் மயங்குறாங்க. இந்த அம்மா பார்த்து மயங்கின ஆளு பொம்பளையா இருந்து
நடிச்சாள், இல்ல ஆம்பளையா இருந்து பொம்பளையா இருந்து நடிச்சாள். யோசித்து பாருங்க, ஒரு பெண் வேடமிட்ட ஒரு ஆணை பார்த்து இப்படியும் நடிக்க முடியுமா என்று மயங்கி இருக்கிறாள். அவரும் பார்த்து மயங்கி இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த மயக்க வர்ற பெண் பிள்ளைகள்லாம் கவனிங்க. நான் அதனாலதான் நேரே பார்த்து பேசுறேன். தெரியாம கூட பார்த்துட்டா சிஸ்டருக்கு விஷயம் தெரியுமோன்னு நினைச்சிருவேன். நல்ல கவனிங்க, பார்த்தது எல்லாம் மயக்கம் வருதுன்னா பொக்கிஷத்தை காண வேண்டிய இடத்துல காண வேண்டிய விதமா இன்னும் காணவில்லை என்று அர்த்தம். வளர்ந்த விதம், சூழ்நிலைகள், பார்வைகள் எல்லாம் போதனைகளை வேறு விதமாய் கொடுக்கிற காலகட்டத்திலே ஒரு பெண்ணிற்கு எது எது அழகு எது முடிவு என்றே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. பெண் வேடமிட்டு நடித்த ஒரு ஆண்மகனை பார்த்து மயங்கினாலே அவனும் மயங்கினானே. அவன் யார் தெரியுமா? ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருந்தவன். இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் தகாத விதத்திலே அவளை அனுபவிக்க முயற்சி செய்தும் இந்த மகள் ஒத்து வராதபடியினாலே திருமணம் செய்துவிட்ட பிறகுதான் நாம் இப்படி வாழ வேண்டும் என்று வற்புறுத்தினபடியினாலே வழியிலேயே கழுத்தை நெரித்து கொன்று போட்டு இருக்கிறான். அந்த பரிதாபம். ஒரு வாலிப நாட்கள்ல ஒரு பெண் பிள்ளை எப்படி இப்படி ஒரு முடிவுக்குள் போக முடியும்? வேக வேகமா நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. கவனிங்க, ஒரு ஆளை பற்றி ஒண்ணுமே தெரியாது, உடனே நம்பர் கொடுக்கிறது, உடனே பேசுறது, உடனே சந்திக்கிறது. கவனிங்க, சந்திக்கிற வரைக்கும் போகிறது. எதுவுமே எதேச்சையாக பிசாசு செய்வது இல்லை. அவனுடைய யோசனைக்குள் ஒரு ஆள் வர வேண்டும் என்றால் திட்டமிடப்பட்ட செய்கைதான் அந்த யோசனைக்குள் மாட்ட வைக்கிறது. கண்கள் திறக்காத வாழ்க்கை. படிப்பு ஒரு ஆளுடைய கண்ணை திறக்காதுமா. கவனிங்க, நீங்க படிக்கிற படிப்பு உங்க கண்ணை திறந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா வேதனை. இந்த மனுஷன் படிக்காத படிப்பு இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு நிறைய விஷயங்கள் உண்டாயிருந்தது. ஒரு முட்டாளுக்கு உண்டாகாது, அறிவாளிக்குத்தான் உண்டாகும். நீங்க சொல்லுகிற அதே பாஷை இந்த உலகத்துல படிச்சிருந்த மனுஷன், சம்பாதித்திருந்த மனுஷன், ஒருவேளை திருமணமாகி பிள்ளைகளோடு இருந்திருந்த மனுஷனா இருக்கலாம். வாழ்க்கையில அச்சீவ் பண்ண மனுஷன். நீங்க நினைக்கிறீங்களா படிக்கிற படிப்பு கண்ணை திறக்குதுன்னு? இல்லைங்க, ஆண்டவரை குறித்ததான அறிவு தான் ஒரு மனுஷனுடைய கண்ணை திறக்குது. ஆனாதான் இன்னைக்கு படித்தவர்கள் தவறு செய்கிறார்கள், படிக்காதவர்களும் தவறு செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? உலகத்தின் ஞானம் ஒரு மனிதனை ஞானவானாய் மாற்றுவது இல்லை. அது எப்படிப்பட்டது என்று வசனத்திலிருந்து சொல்லுகிறேன். The wisdom of this world is foolishness in the sight of God. உலகத்தின் ஞானம் ஆண்டவருக்கு முன்பாக பைத்தியக்காரத்தனம். நன்றாய் நீங்க அறியணும். நல்ல உங்க பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம். ஆனா தேவ ஞானத்தை நீங்க கொடுக்கவில்லை என்றால் அவங்களுடைய ஃபியூச்சர் கேரண்டி இல்லை. தாய் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு பிள்ளை வாழ முடிகிறது. தகப்பனுடைய மொபைல்ல இருந்தே அவ காதலை வளர்த்திருக்கிறா. எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு எல்லாரையும் தொட முடியறது இல்லைங்க. கவனிங்க, ஐயோ திடீர்னு என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த கதையே இல்ல. வாழ்க்கையில எதுவும் திடீர்னு நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமா நீரூற்றி வளர்த்த காரியம். பார்த்த உடனே மயக்கங்களை எல்லாம் யோசிங்க. பார்த்த உடனே மயங்கிறதெல்லாம் உண்மையான அன்பு அல்ல. அதற்கு பெயரே மயக்கம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த ஸ்திரீயை நாடின வாலிபனுடைய வழியும் பாறையில் ஊர்ந்து செல்லுகிற பாம்பின் வழியும் யாரும் அறிய முடியாது. ஆகாயத்தில் இருக்கிற கழுகின் மார்க்கத்தையும் யாரும் அறிய முடியாத கண்ணு திறக்கிற விஷயமே பணம் தான். பிணமே வாய்ப்பிழக்கும் என்றால் நான் கண் திறக்க கூடாதா? நீங்க கவனிங்க, ஆண்டவருடைய வெளிச்சம் இல்லாத கண்ணு சொருகிதான் போயிருக்கும். அது திறந்திருந்தாலும் சொருகி இருக்கு. எவ்வளவு பெரிய வேதனை. நம்ம நினைத்துக் கொள்கிறோம் நம்ம நல்லா தான் பாக்குறோம். எத்தனை பேர் நல்லா பார்த்தே ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. பார்த்து பார்த்து கட்டணங்க. எப்படி? அதுதான் ஏன் பார்த்து பார்த்து கட்டின பிறகு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? அதுதாங்க தெரியாம போயிடுச்சு. பார்த்து பார்த்து கட்டலாம். கவனிங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. எவ்வளவு தேரும், எவ்வளவு வரும். இந்த அலையன்ஸ் வர்றதுனால எனக்கு எவ்வளவு ப்ரமோஷன்ஸ் உண்டு, லாபங்கள் உண்டு. வண்டி இல்லாத வீட்டுக்கு ஒரு வண்டி வந்தா பெரிய விஷயம் தானே. அது வரப்போற மருமக வாங்கி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஓசியில வர்றது எல்லாமே பளபளக்கும் பாருங்க. நம்ம வழக்கமே அதுதான். அந்த சமுதாய வழக்கம் இருக்குங்களே, நான் பேசணும் அப்படிதான் பேசணும். என வசனத்துல இருந்து தான் பேசி கொண்டு இருக்கிறேன்.
கண்ணு திறக்கணும். ஒரு மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு அன்னைக்கு உலகம் கேட்டிருக்காது. ஏன் பண்ணி நான் நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், ஏன் எல்லாத்தையும் விற்கணும் நிக்கிறேன்? இன்னைக்கு நிறைய பேர் விற்கணும் நிக்கிறது வேற பொக்கிஷத்துக்காக. குடிக்காம நான் நாளை தினத்தை பார்க்க முடியாது. என்ன வச்சிருக்க வீட்டுல விற்கிறதுக்கு? அப்படி ஒரு கூட்டம் தெரியுது. இவங்களுக்கு பொக்கிஷமே குடிக்கிற விஷயம்தான். அப்ப அதுக்காக எதையும் விற்பார்கள். பார்த்திருக்கீங்களா? இதுவும் ஒரு வகையான ரீதியான ஒரு விளக்கம். ஆண்டவருடைய விளக்கம் பாருங்க. இந்த மனுஷன் எதையும் இழக்க தயாராயிட்டான். திருமணத்துல வர்ற லாபங்களை ஒரு மனுஷன் இழக்க முடியும். வேலையில வர்ற ப்ரொமோஷன்ஸ் சில பேர் இழக்க முடியும். கூட்டத்துல இருக்கிற களிப்பை சில நேரம் இழக்க வேண்டியதா இருக்கும். உறவுகளின் பலத்தை சில நேரம் இழக்க வேண்டியதா இருக்கும். தனியாய் விடப்பட வேண்டியதாய் கூட இருக்கும். ஆனால் இந்த பொக்கிஷம் மாத்திரம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எதையும் செய்ய துணிவார்கள். காரணம், இதை குறித்ததான அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. சும்மா நினைக்காதீங்க இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கை ஏதோ வாழ்க்கை அல்ல, தெரிந்தே செய்கிற வாழ்க்கை. ஏன் ஊழியத்திற்கு வந்தாய்? உனக்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல சம்பளத்தில் இருந்தா இன்று நல்ல வரன் அமைந்து நல்ல மாளிகையோடு நல்ல வசதியோடு வண்டியோடு வாழலாம் அல்லவா? உலகத்தின் கணிப்பு. ஏன் உள்ளதையெல்லாம் இழக்கிறாய்? ஒரு நிலத்துக்காக யாராவது இத்தனை இழப்பார்களா? அவனுடைய கணிப்பு நிலத்திற்காக மாத்திரம் அல்ல, நிலத்தில் உள்ள பொக்கிஷத்திற்காக. ஏப்பா இந்த மனமாற்றத்திற்காக இவ்வளவு இழக்கிறாய்? இயேசு வேண்டும் தான், நல்லது, பின்பற்றிக்கொள். அதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டுமா? இயேசு நல்லவர் தான், தெய்வம் தான், வைத்துக்கொள். அதற்காக பாவ சந்தோஷங்களை, உலக வழிகளை, கலாச்சாரங்களை, உறவுகளை நீ அவமதிக்க வேண்டுமா? இல்லை, இது அவமதிப்பு அல்ல. இது பொக்கிஷத்தை குறித்த அறிந்த அறிவினாலே வந்த வெளிப்பாடு. அதனால்தான் இந்த மனுஷன் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். ஓ, நீ சக்சஸ்ஃபுல்லா இருந்த மனுஷன் ஆயிற்றேப்பா. இன்னொரு நிலத்தை வாங்க வேண்டும் என்றால் வாங்கிக்கொள். கவனிங்க, நிறைய நேரம் டீல் வித்தியாசமா இருக்கலாம். இயேசுவும் வேண்டும் மற்றதும் வேண்டும் என்று நினைக்கிற பல பேரை பாருங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டாலும் வாழ்க்கையிலே தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட ஒப்பு கொடுக்க முடியாது. எல்லாம் ஒரு ட்ரெடிஷனலா பண்ணுவாங்க. சிலர் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை எங்கே வெளிப்படும் தெரியுமா? உறவுகள் எதிர்க்கும் பொழுது, எல்லாமே இல்லாமல் போகுமோ என்று நினைக்கிற பயங்கள் வரும் பொழுது ஞானஸ்தானம் எடுக்க தைரியமாய் நிற்பார்கள். காரணம், இது பொக்கிஷத்தின் அறிவு, ஏதோ உணர்ச்சியின் காரியம் அல்ல. இந்த மனுஷனை பார்த்தவங்க எல்லாம் யோசிச்சாங்க, இன்னொரு நிலத்தை வாங்கணும்னா தம்பி, இருக்கிறதை இழந்துட்டு ஏன் வாங்குற? இன்னும் ஒன்றை சேர்த்து வைக்கிறது நல்லது தானே, மற்ற காரியங்களும் இருக்கட்டும்பா. எத்தனை நேரம் உலகம் நமக்கு இந்த ஆசைகளை தூண்டி விடுகிறது. இயேசு வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் ஏன் இழக்கிறாய்? எந்த எல்லாவற்றையும் இழக்கிறாய்? அதுதான் கேள்வி. எந்த எல்லாவற்றையும் இழக்கிறாய்? நிறைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளே கவனியுங்கள், வசனத்திலே இருக்கிற ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். பெண் பிள்ளை, இந்த பெண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்பார்கள், கேட்கிற வரைக்கும் நன்றா இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆனா வாழ்க்கை என்று வரும்பொழுது பெண் பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். காரணம், எவ்வளவு கற்றும் உணராத இருதயத்திற்குத்தான் பெண் பிள்ளையின் இருதயம் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அது ஏன் ஆண் பிள்ளையின் இருதயம் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆண் பிள்ளைகள் எவ்வளவுதான் கடினப்பட்டவர்களா இருந்தாலும் ஒரு நாள் கேள்விப்பட்டார்கள் என்றால் அதான் இந்த மனுஷனை போல அதற்காக நின்று விடுகிறார்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி அல்ல, இதிலும் இருப்பார்கள், அதிலும் இருப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் செய்வார்கள். ஆனால் திருமணம் என்று வரட்டும், அவர்களுக்குள் தனி நயங்கள் இருக்கும். வாழ்க்கையின் முடிவுகள் என்று வரட்டும், கற்றும் உணராத ஒரு வாழ்க்கையிலே முடிவுகள் தத்தளிக்கிறது. எத்தனை பெண் பிள்ளைகள் தத்தளிக்கிறாங்க இன்னைக்கு யோசித்து பாருங்க. நான் நல்லவர் தான் நினைச்சேன், நினப்புதான் பொழப்ப கெடுக்குன்னு உலகத்திலே சொல்லிட்டாங்க. பேசும்போது நல்லாதான் நாங்க நேத்து படிச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் பிரசங்கிக்க விரும்புவதில்லை, ஆனா சில நேரம் யதார்த்தங்கள் தெரிய வேண்டும். உலகத்துல கூத்துல ஒரு பையன் ஆடிட்டு இருந்தான். போய் கூத்துக்காரனையா காதலிக்கிறேன்னு கேட்பாங்க. நானே சொல்லுகிறேன், பெண் வேடமிட்டு 22 வயது வாலிபன் கூத்திலே நடனமாடினானாம். பெண்ணை போலவே உடை அணிந்து, பெண்ணை போலவே பேசி, பெண்ணை போலவே நளினமாக காணப்பட்டிருக்கிறான். இதை முன்வரிசையில் உட்கார்ந்து பார்த்த +2 மாணவி பார்த்து மயங்கி விட்டாள்.
மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Matthew chapter 13 verse 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி இந்த உலகத்திலே செயல்படுகிறது என்பதற்கு அநேக ஓமைகளை இயேசு பேசினார். அதிலே ஒரு ஓமையாக இந்த ஓமையை நாம் பார்த்து வருகிறோம். பரலோக ராஜ்யம் செயல்படுகிற இடமே இந்த உலகம். நன்றாய் கவனியுங்கள், பரலோக ராஜ்யம் செயல்படுகிற இடம் இந்த உலகம். அதனால்தான் இந்த அதிகாரத்திலே 2 விதங்களிலே நாம் நிலம் என்ற வார்த்தையை காணும் பொழுது, ஒன்று மனுஷனுடைய இருதயம், இரண்டாவது உலகம். இது இரண்டையுமே வைத்து பார்ப்பீர்கள் என்றால் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள். ஏனென்றால் நிலம் என்று சொல்லப்படுகிறதே மனுஷனுடைய இருதயம். இருதயம் என்ற அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேவன் செயல்படுத்த விரும்புகிறார். இந்த இருதயம் உடைய மனிதர்கள் உலகத்தில் தான் ஜீவிக்கிறார்கள். அதனால்தான் உலகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம் செயல்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தனிப்பட்ட ராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை. மாறாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிற அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மக்களுடைய இருதயத்திலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதோ உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல இயேசு. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திற்கே அதிகாரியாய் இருக்கிறவர், உலகத்தை சிருஷ்டித்தவர். ஏதோ இன்னொரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று வரவில்லை. மாறாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நம்மை போல சாதாரண மக்களாய் இருந்தாலும் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை அவருக்கென்று மாற்றும்படியாகவே, அவருடைய ஜனமாக வாழ வைக்கும்படியாகவே நம்முடைய இருதயத்தை சந்திக்க வந்தார். அதனால் தான் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் ஓமைகளாய் பேசினாலும் அதன் உட்கருத்தை எல்லாருக்கும் அவர் விளக்கவில்லை. அதை வாஞ்சித்தவர்களுக்கே விளக்கினார். நன்றாய் அறியணும், கூட்டத்தில் ஒரு ஆளா ஏதோ நாம் தொழுகை செய்துவிட்டு போகிற ஸ்தலத்தில் வரவில்லை. இந்த இடத்தில் வருகிற நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும். அதனால்தான் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு மனதில் வாதிப்பு, பாவம் செய்யும் பொழுது மனதில் ஒரு பாரம், ஒரு சுமை, ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டது ஒரு நிலைமையை நாம் உணர்வதற்கு காரணம் தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அவரை விலக்க வைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் விரும்பாதபடியினாலே தான் இந்த பாதிப்பு நம்முடைய ஆவியிலே கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆச்சரியமான காரியம், இந்த பரலோக ராஜ்யத்தின் ஓமையிலே இங்கு சொல்லப்பட்ட இந்த விஷயம் இது நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. இதை ஒரு மனுஷன் கண்டு, கவனியுங்கள், இது தனிப்பட்ட காரியம், இது பொதுவான காரியம் அல்ல, இது தனிப்பட்ட காரியம். இதை ஒரு மனுஷன் கண்டு, வசனம் எல்லாவற்றிலையும் தெளிவாக குறிப்பிட்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. பொக்கிஷத்தை கும்பலாக சென்று கண்டுபிடிக்கலாம் உலகத்திலே. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் தனிப்பட்ட விதத்தில் செயல்படுகிற காரியம், பொதுவான விஷயம் அல்ல. நீங்கள் அறிய வேண்டும், இதை தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனுஷி புரிந்து கொள்ள ஆண்டவர் தருணங்களை கொடுக்கிறார். அதனால்தான் கூட்டமாய் கேட்க வந்தார்கள் அவருடைய வசனத்தை. ஆனால் ஒருவருக்கு கூட வெளிப்படையாக இயேசு சத்தியத்தை விளக்கி பேசவில்லை, ஓமைகளாக பேசினார். காரணம், இந்த ஓமைகளின் விளக்கம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு, சீஷர்களுக்கு. அந்த அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளாகவும் உங்களுடைய காதுகள் கேட்கிறவைகளாகவும் இருக்கிறபடியினால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அதனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. எத்தனையோ நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் இவைகளை கேட்க விரும்பியும் பார்க்க விரும்பியும் கேளாமலும் காணாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாரே. என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவால் அல்லாமல் ரகசியங்கள் வெளியரங்கமாக்கப்படுவது இல்லை.
இயேசு ஒருவரே ஓமைகளுக்கு அதிகாரி, ஓமைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறவர். காரணம், பரலோக ராஜ்யத்தை பற்றி அன்றிலிருந்து மக்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. நான் அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டும், ஆனால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே அந்த ராஜ்யத்துக்குள் நம்மை நடத்துகிறார். இயேசுவால் அல்லாமல் பரலோக ரகசியங்கள் வெளிப்பட முடியாது. அதனால்தான் இன்று இந்த பாக்கியம் அவரை நேசிக்கிற, அவருடைய வார்த்தையில் நடக்க விரும்புகிற அந்த கூட்டத்தினருக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவேளை வசனத்தை கேட்டு விட்டும் உணராத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிகிறார்கள். காரணம், இது பொக்கிஷம், நான் நினைத்ததை பார்க்கிலும் மேலானது. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த மனுஷனுக்கு நிறைய பேர் போதிச்சாங்க சின்ன வயசுல. பிறந்து வளரும்போது நம்ம கிட்ட நிறைய பேர் ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க இல்லையா? நீ இப்படி வரணும் ராசா, நீ இப்படி வரணுமா, உன்னை நான் டாக்டரா பாக்குறேன், இன்ஜினியரா பாக்குறேன், எல்லாவற்றிலும் தவறே கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டோடைய பிள்ளையாய் பார்க்கிறேன்னு பார்த்தவர் அவர் ஒருத்தர் தான். பிறக்கும்போது நம்ம யார் யார் எப்படி பார்த்தார்களோ தேவன் ஒருவர் தான் தன்னுடைய சாயலாக பார்த்தார். அதனால்தான் மீண்டு இருக்கிறோம். பெற்றவர்கள் எல்லாரும் பூரிப்பாக நம்மை பார்க்கவில்லை, பெருமையாக காணவும் இல்லை. சிருஷ்டித்தவர் ஒருவர் தான் கண்டார். அதனால்தான் வேறு பிரிக்கும்படி திட்டம் கொண்டு ஒரு நாள் பொக்கிஷத்தை வெளிப்படுத்தினார். இந்த மனுஷன் சின்ன வயசுல இருந்து பல காரியங்களை கேட்டு வளர்ந்தவர். ஆண்மகன் ஆயிற்றே, மனுஷன் என்றுதான் நிறைய நேரம் ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா அப்பதான் சொசைட்டிக்கு புரியுது. பெண் பிள்ளைகளை வைத்து பேசினார், அநேக காரியங்கள் புரிவது இல்லை. ஆண்களை வைத்து பேசி இருக்கிறார் தேவன். கவனிங்க, இந்த மனுஷன் ஏன் தெரியுமா, சின்ன வயசுல இருந்து அநேக போதனைகள்ல வளர்கிற உலகம், தம்பி நீ இப்படிதான் இருக்கணும், வாழ்க்கையில நல்ல நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்பா. ஒரு காலத்துல அந்த காலத்து மூப்பர்களும் வீட்டுல இருந்த பெரியவர்களும் நல்ல காரியங்களை சொல்லி வாழ்த்துவது உண்டு. இன்று அப்படி சொல்ல முடிவது இல்லை. இன்று வாழ்த்துகள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிற காலம். அன்று உண்மையிலேயே வாழ்த்தினார்கள், நீ நல்லா இரு. இப்ப மனசரிய நாசமா போன்னு சொல்லி நல்லா இருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைய வாழ்த்துகள் வித்தியாசப்பட்டிருக்கிறது. அன்றைய தினங்களிலே உண்மையாக இந்த மனுஷன் பிறந்து வளர்ந்த நாட்களிலே ஒரு ஆண்மகன் என்ற பெருமை குடும்பத்தில் இருந்திருக்கும். ஓ, இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும், இவன் பெரிய ஆளா வருவான், பணக்காரனா இருக்கணும், அப்ப உனக்கு சொத்து சுகம் இருக்கணும், உனக்கு நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கணும், முடிந்தால் மனைவிகள் கூட இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்த்துக்கள் வித்தியாசப்படும் வாழ்க்கையில. நீங்க கவனிக்கணும், நல்லா வாழணும்னு நினைச்சுதான் இந்த மகனை வளர்த்து இருப்பாங்க. உண்மையா வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு நிலத்தை வாங்குற அளவுக்கு வாழ்ந்தார். ஒரு நிலத்தை வாங்குகிற அளவுக்கு வாழ்ந்தார் என்பது அதில் இருந்து நாம் புரிந்து கொண்டாலும், அதற்கு பிறகும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. சாதாரணமான ஆளில் அவருக்கு நிறைய காரியங்கள் உண்டாயிருந்தது. சம்பாதிச்ச மனுஷன், நல்ல வேலையில இருந்திருந்த ஒரு மனுஷன், சேர்த்து வைத்த ஒரு மனுஷன். கவனிக்கிறீங்களா? புத்திசாலியான மனுஷன் உலகத்தின் பார்வையில. ஏனென்றால் ஒரு நிலத்தை பார்த்த உடனேயே டீல் பண்ண முடிஞ்சது அவரால. இத வாங்கணும்னா என்கிட்ட மிச்சம் ரொக்கம் எவ்வளவு இருக்குன்னு அவருக்கு தெரியும். திடீர்னு ஏன்பா இந்த நிலத்து மேல் போய் பாய்கிறாய், உனக்கு இல்லாததா இதில் இருக்கிறது, அவனுக்கு தான் அது தெரியும். நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றும் போது நிறைய பேர் கேட்ட கேள்வி, எதை பார்த்து நீ இதற்கு சென்றாய்? நம்மில் இல்லாததா உனக்கு கிடைத்திருக்கிறது? நாம் பின்பற்றாததையா நீ இப்போது பின்பற்ற முயற்சிக்கிறாய்? என்ன புதிதாக கண்டுவிட்டாய்? ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் புத்திசாலிகள். சாதாரணமா டீல்ல இறங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுல எதை போட்டா ரொக்கம் தேரும் என்று தெரியும். சும்மா இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் விலை போகாது. நான் ஆச்சரியப்படுகிறேன், இந்த மனுஷன் பார்த்த நிலத்தை மற்றவர்கள் எப்படி பார்த்திருப்பார்கள் என்று. நம்ம எல்லாம் ஒரு பாறை இருக்கிற நிலம்னா யோசிப்போம். வீடு கட்ட இந்த லேண்ட்ல எவ்வளவு ஆழத்துக்கு பாறை போயிருக்கோ தெரியலையே, வெடி வச்சு கிளப்பினாலும் முழுசா கிளம்புமான்னு தெரியலையே, இடம் வீணாயிற்று என்றால் என்ன செய்வது? ஒவ்வொரு சதுர அடியும் முக்கியம். நீங்க நினைக்கிறீங்களா இந்த மனுஷன் பார்த்த நிலம் ஓஹோன்னு தெரிஞ்சிருக்குன்னு? சில நேரம் ஆண்டவர் அப்படிதான் செயல்படுவார். மற்றவர்கள் கண்களுக்கு தெரிகிற விஷயங்கள் அல்ல இவைகள். அப்பா, இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் படி எடுத்தோம்னா சரியான நிலமா தெரியவில்லையே, ஃபியூச்சர்ல அதிக லாபம் வரும் என்று தெரியவில்லையே,
பார்ப்பதற்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைந்த நிலமாய் தெரியவில்லையே. சுற்றி இன்னும் ரோடு வரவில்லை, தண்ணீருக்கு வழி இருக்கா என்று தெரியவில்லை, பக்கத்தில் கல்லூரியும் இல்லை, ரயில்வே பாதையும் இல்லை. நம்ம ஒரு நிலத்தை பார்க்கணும்னா இத்தனையும் பார்த்து விட்டு தான் நிலத்தை யோசிக்கிறோம். ஃபியூச்சர்ல பக்கத்திலேயே நமக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வரணும், நடந்து போற தூரத்திலேயே காலேஜ் இருக்கணும், வண்டி வசதிக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு நிலத்தை குறித்து இந்த உலகத்துல வாழறவங்களுடைய கணிப்பிற்கும் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கண்ட ஒரு மனுஷன் எடுத்த கணிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவன் இந்த நிலத்தை பார்த்து விட்டு முடிவு செய்கிறான், இதற்காக எதையும் விடுவேன். ஆனா பார்த்தவர்களுக்கு ஒரு க்ளூ இல்லை, எதற்கு இந்த மனுஷன் இப்படி செய்கிறான். நாலேஜ், நாலேஜ் இஸ் பவர். அறிவு வல்லமை உடையது. ஒரு மனுஷனுடைய அறிவு வல்லமை உடையது. ஆண்டவரை பற்றி அறிகிற ஒரு ஆள் வாழ்க்கையில மாற்றத்தை அடைந்தே ஆகணுங்க. அவங்களுடைய திருமண முடிவுகளில் வித்தியாசம் உண்டு. என்னப்பா பணம் இல்லாத பெண்ணை நீ கட்டுவேன் என்று சொல்லுகிறாய், அவர்கள் உனக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுக்கிறார்கள் என்று நீ கேட்டாயா? இவர்கள் கேட்க மாட்டார்கள், கணிக்கவும் மாட்டார்கள். எவ்வளவு வர வேண்டும் என்ற கணக்கு வழக்கு இவர்களுக்குள் இருக்காது. ஏன் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை பார்த்த கண்கள் பார்க்கிற விதமே வேறு. நீங்கெல்லாம் பணம் உள்ள ஆளை பார்க்க கூடாதுன்னு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆனா பணத்தையே பார்ப்பீங்கன்னா கண்ணு இன்னும் திறக்கலன்னு அர்த்தம். என்ன சிஸ்டர், ஒருவரும் உதவி செய்ய முடியாது, ஆண்டவர் ஒருவரே இரக்கம் செய்ய முடியும். கேட்டுவிட்டும் உணராமல் போகிற ஒரு கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களுக்கு தருணம் கொடுக்கிறார். உணர்கிற இருதயம் உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். சத்தியத்தை அறிவது என்பது மூளை அறிவு அல்ல, இருதயத்தின் அறிவு. இருதயத்தின் அறிவுதான் உணர்வு. உணர்வில் தான் அவருடைய ஞானம் செயல்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரி, நான் ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு காரியம், பரலோகத்தின் இந்த விஷயம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசி இருக்கிறாரே. இதை ஒரு மனுஷன் கண்டு, கடந்த வாரம் அதைத்தான் நான் சொன்னேன், காணுகிற கண்களை வைத்துத்தான் பொக்கிஷம் என்ன என்பது பகுத்தறியப்படுகிறது. பொக்கிஷம் எல்லாருக்கும் பொக்கிஷம் அல்ல. ஏனென்றால் சிலருக்கு பொக்கிஷமாக சில காரியங்கள் கருதப்படுகிறது, எல்லாம் அல்ல. சிலருக்கு தங்கம் வெள்ளி பொக்கிஷம் என்றால் சிலருக்கு உறவுகள் பொக்கிஷம், சிலருக்கு பணம் பொக்கிஷம் என்றால் சிலருக்கு பாசம் பொக்கிஷம், சிலருக்கு நல்ல பழக்கங்கள் பொக்கிஷம் என்றால் சிலருக்கு தீய பழக்கங்கள் பொக்கிஷம். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவன் சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்தின் அடிப்படையில் தான் காண வேண்டும் என்று இயேசு பேசினார். கவனிங்கள், எல்லாருக்கும் எல்லாம் பொக்கிஷம் அல்ல. சிலர் நேரம் எடுத்து சில காரியங்களை சேகரிக்கிறார்களே, அந்த சேகரிப்பு எங்கே இருக்கிறது தெரியுமா? இருதயத்தில் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை எப்படி அறிய வேண்டும்? அவனுடைய பொக்கிஷத்தை பார், அவன் நல்லவனா கெட்டவனா என்பது தெரியும். ஏனென்றால் பொக்கிஷம் என்பது அவனுடைய இருதயத்தின் காரியங்கள். எந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை எப்படி வைத்து நான் அறிய வேண்டும் ஆண்டவரே? இயேசுவே சொன்னார், அவன் சேகரித்த காரியங்கள் இருதயத்திற்குள் தான் இருக்கிறது. ஒரு நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். எல்லாமே நல்லது அவங்க சேகரிக்கிற காரியம், அதனால்தான் நல்ல மனுஷன். கவனிங்க, உலகத்துல தீமை இல்லாமல் இல்லை, பாவம் இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் சேகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு கவனம் வேண்டும், சமயம் வேண்டும், முயற்சி வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வாஞ்சை வேண்டும். இந்த வாஞ்சை நல்ல காரியங்களுக்கு நமக்கு இல்லைன்னா நாமே பார்க்கிறோமே, தீய காரியங்களை தான் சேர்க்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, நல்ல காரியங்கள்ல வாஞ்சை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் என்றால் நாம் நல்ல காரியங்களை முன்பாக வைத்தாலும் அவைகளை விலக்கி விட்டு அசுத்தமான காரியங்களை தான் தேட ஆரம்பிப்போம். கவனிங்க, பொக்கிஷம் என்பது எல்லாருக்கும் எல்லாம் அல்ல. சிலருக்கு சில காரியங்கள் பொக்கிஷங்கள். இன்று அறிய வேண்டிய ஒரு விஷயம், பரலோக ராஜ்யமே ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நாம் காண வேண்டும் என்று அழைக்கிறார். கண்கள் தெளிவாய் இருக்க வேண்டும் சரியான காரியங்களை காண்பதற்கு. ஏனென்றால் அசுத்த காரியங்களை ஒரு மனுஷன் சேர்க்க முடியும், நேரம் எடுத்து சேர்க்க வேண்டிய காரியங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனுஷன் கண்டு அதை
பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றானாம். நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷன் ஏதோ பைத்தியம் பிடித்ததினாலே, மனம் கோளாறு வந்ததினாலே செய்த காரியம் அல்ல. இவனுடைய வாழ்க்கையிலே கண்டுபிடித்த காரியம் விலையேற பெற்றது என்பதை அந்த மனுஷன் அறிந்தான். சில நேரம் பொக்கிஷத்தை எடுத்த எல்லாவற்றையும் பிரித்து பார்க்க கூட நேரம் இல்லதான். ஆனா திறந்த உடனே ஒரு ஆளுக்கு தெரிந்தது, இதில் விலையேற பெற்ற காரியங்கள் இருக்கிறது. அவன்றை சொல்லுகிறேன், ஒரு காரியம் நல்ல பொக்கிஷம் என்பதை எப்படி அறிய முடியும்? பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் நல்ல பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறதே, விலையேற பெற்றது, அதுவும் சாதாரணமானது அல்ல. ஆனா இந்த மனுஷன் ஏன் அதை கண்ட உடனேயே சில முடிவுகளை எடுக்க முடிந்தது என்றால், அவனுக்கு அந்த பொக்கிஷத்தை குறித்ததான அறிவு இருந்தது. நன்றாக கவனிக்கணும் சகோதர சகோதரி, ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லாமல் ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல வளர முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஒருவரை குறித்ததான அறிவு இல்லாத பட்சத்திலே அந்த ஒருவரோடு நாம் நட்பை வைத்துக் கொள்ள முடியாது. அந்த ஒருவருடைய இருதயம் நமக்கு புரியாது. அவர் பேசுவதை நாம் கேட்டால்தான், அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற நிலைமையில் இருந்தால்தான் அவரோடு நாம் வளர்ந்து அவருடைய நட்பிலே ஐக்கியமாக இருந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் வாழ முடியும். அதான் இயேசு சொன்ன ஒரு காரியம் பாருங்கள், இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார், இதை குறித்ததான அறிவு. எத்தனை பேருக்கு பொக்கிஷத்தை குறித்ததான அறிவு இருக்கிறது? நீங்களும் நானும் வைத்திருக்கிற வேதாகமத்திலே ஆண்டவர் பொக்கிஷமாக அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை குறித்ததான அறிவு அவசியம். அது இன்னதென்றே அந்த மனுஷனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் அதை விட்டு விட்டு வேறு காரியத்தை பார்த்திருப்பான். கவனிங்கள், இந்த உலகத்துல நீங்களும் நானும் வழக்கமான வாழ்க்கையில இருக்கும்போது, வழக்கமான அந்த அனுதின போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இடைபட ஆரம்பிக்கிறார். ஒரு காலத்துல அவர் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையிலே பாரம் நிறைந்தவர்களாய், சுமந்த சுமையை இறக்கி வைக்க கூட இடமற்றவர்களாய் நடந்து கொண்டிருந்தோமே, அந்த சூழ்நிலையில் தான் இயேசு இடைப்பட்டார். சத்தியத்தை அனுப்பினார். யார் மூலமாகவோ? கவனிங்க, இது பொக்கிஷம் என்று ஒரு ஆள் எப்படி உணர முடிந்தது தெரியுமா? இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை அது தருகிற காரியமாய் இருந்தது. பத்திரிகை தர முடியாததை, தொலைக்காட்சி தர முடியாததை, நண்பர்கள் தர முடியாததை, உறவுகளும் சொத்தும் பணமும் தர முடியாததை ஆண்டவர் இயேசு கொடுத்தார் என்ற அந்த ஆரம்பம் இருக்கிறதே, அதுதான் பொக்கிஷத்தை அறிந்த ஆரம்பம். தங்கத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும் சொல்ல முடியாது, ஆனா தங்கத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். தங்கம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. கவனிங்க, நீங்களும் நானும் அந்த ப்ராசஸ் ரொம்ப படித்து கரைத்து குடித்ததினாலே தங்கம் விலையேற பெற்றது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா உலோகத்தை விட அது முக்கியமானது, விலையேற பெற்றது என்று நமக்கு ஒரு அறிவு இருக்கிறதே. ஏனென்றால் அதை குறித்து கேள்விப்பட்டோம், அதை குறித்து படித்தோம், மற்றவர்கள் போட்டு அதை பார்த்தோம், நாமும் முயற்சி செய்து அணிந்து கொண்டோம். அதனுடைய விலையேற பெற்ற அமைப்பு, அழகு, தரத்தை நாம் அணிந்து பார்த்ததினாலே புரிந்து கொண்டோம். இன்றைக்கு அறிவு என்பது கர்த்தருடைய வசனத்திலே நாம் எந்த அளவுக்கு பரிச்சயப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து வருகிறது. வசனத்தில் பரிச்சயம் இல்லை என்றால், அதாவது பழக்கம் இல்லை என்றால், தேவனோடு பழகுவது சாத்தியம் இல்லை. ஒருவேளை நான் விசுவாசி, இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தெரியும்? இந்த மனுஷன் ஒரு நாள் நிலத்திலே வழக்கம் போல வேலை செய்து கொண்டிருந்தவன். கவனிங்க, நீங்களும் நானும் உலகத்தில் அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் காரியம் அந்த பொக்கிஷத்தை புதைத்திருந்த நிலைமையில் அல்ல, அதை எடுத்து கண்டுபிடித்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். சில விஷயங்களை ஆண்டவர் வெளியரங்கமாக வைக்காவிட்டாலும் ஒரு மனுஷனுடைய கரத்தில் அகப்படும் தூரத்தில் வைக்கிறார். புதைத்திருந்த விஷயம்தான், ஆனா ஒரு மனுஷன் அதை கண்டான். புதைத்திருந்த ஒரு விஷயத்தை கண்டான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில உலக கவலைகள், போராட்டங்கள்ல, வேதனையில எல்லாரும் ஓடுகிற ஓட்டத்துல நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையான பொக்கிஷமாகிய பரலோகத்தின் ரகசியத்தை வெளியரங்கமாக்குகிறார், காட்டி கொடுக்கிறார், புரிந்து கொள்ளும்படியாய் பார்க்க வைக்கிறார். ஆனால் இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஐயா அம்மா, எத்தனையோ பேர் பேசுகிறதை கேட்டு பார்த்து பழகிதானே சில முடிவுகளை நாம் வாழ்க்கையில் எடுத்து வருகிறோம். ஆனால் இந்த பொக்கிஷத்தை குறித்ததான அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த அறிவு இல்லாதபடியினால் தான் நாம் அநேக மற்ற காரியங்களை பொக்கிஷங்களாக நினைக்க ஆரம்பித்து இருக்கிறோம்.
கவனிங்க, எனக்கு ஆச்சரியம். இந்த மனுஷனுக்கு இந்த காரியம் தடைப்பட்டு போன நாட்கள் எல்லாம் போகட்டான ஒரு நாள் வெளிப்பட்டதே, அவன் வாழ்க்கையில முடிவே மாறி போனது. ஏன் தெரியுமா? இதற்கு ஒப்பாக வேற ஒரு காரியத்தை நான் வைக்க முடியாது, இதற்காக எதையும் இழந்தாலும் பரவாயில்லைன்னு முடிவு செய்தான். காரணம் அது விலையேற பெற்றது. இன்னைக்கு சத்தியத்தை நாம் எந்த அளவிற்கு பழகி அதனோடு நடக்க அனுமதிக்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் மற்ற காரியங்களை துச்சமாக நினைக்க முடியும். வசனத்திற்குள்ளேயே வராத ஒரு விசுவாசிக்கு பொக்கிஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. காரணம், அவர்களை பொறுத்த வரைக்கும் பொக்கிஷம் என்றால் வசனம் மாத்திரம் அல்ல, மற்ற காரியங்களும் உண்டு. கவனிங்க, வசனத்தோடு இன்னும் ஒன்றையும் வைத்தால் விவகாரமாய் முடியும். நிறைய விசுவாசிகளுடைய பழக்கம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், வசனத்தையும் கேட்பார்கள், உலகத்தையும் பார்ப்பார்கள், பைபிளையும் தூக்குவாங்க, மற்ற விஷயத்தையும் தூக்குவாங்க, ஆண்டவரையும் நேசிப்பாங்க, உலகத்தையும் நேசிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் பரலோக ராஜ்யம் செயல்படுவது இல்லை. ஒன்று, நாம் உலகத்துக்குரியவர்களாய் வாழ்ந்தால் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம், எங்கே போக வேண்டிய இடத்திற்கு போகலாம். இல்லை என்றால் ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திற்கு போகலாம். இது இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் ராஜ்யத்தின் வாழ்க்கை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மனுஷன் நிலத்தில் புதைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்துக்கு தன் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையுமே விற்று போட்டான். ஏன் தெரியுமா? அது வந்து விட்டால் என் வாழ்க்கைக்கு அதை தவிர வேற ஒன்றும் முக்கியம் இல்லை என்று அவன் முடிவு செய்ததற்கு காரணம் அந்த பொக்கிஷத்தை குறித்ததான அறிவு. நல்லா கவனி, எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பொக்கிஷங்களை இன்றைக்கும் ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்கிறோம். வேலையா இருக்கலாம், வீடுகள்ல இருக்கிற வேலைகளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். தப்பு என்ற வார்த்தையே அல்ல, பாவம் என்ற வார்த்தையே அல்ல, நியாயமாய் தெரிகிற சில காரியங்களையே நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷங்களாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் எதிர்பார்க்கிற எதிர்காலமா இருக்கலாம், அதற்காகவே ஓடுகிற பிரயாசமா இருக்கலாம், நம்ம சரீரத்தின் முயற்சியா இருக்கலாம், நாம் பெற்ற அனுபவங்களா இருக்கலாம், நம்முடைய கல்வி அறிவா இருக்கலாம், நம்முடைய வீட்டின் பின்னணியமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்பாக வேறு எதையும் முக்கியம் என்று கருதுவோம் என்றால் அது பரலோக ராஜ்யத்தின் அமைப்பு அல்ல. நன்றாய் கவனிக்கணும். சில பேருடைய முடிவுகள் ஏன் வித்தியாசமாய் மாறுகிறது உலகத்துல தெரியுமா? இதை கண்டுபிடித்தபடியினால்தான். இதில் உள்ள ரகசியங்கள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறபடியினால்தான் அவர்கள் இதற்காக எதையும் விட தீர்மானிக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவருக்காக என்று வரும்பொழுதே பயம் வருகிறதா? ஐயோ, ஆண்டவர் இதை கேட்டு விடுவாரோ, அதை கேட்டு விடுவாரோ, இதை விட்டு விட வேண்டுமோ, அதை விட்டு விட வேண்டுமோ என்ற பயத்தில் ஒரு ஆள் தேவனை பின்பற்றுவார் என்றால் அவர் உண்மையாக தேவனுடைய பொக்கிஷத்தை காணும் கண்களை இன்னும் பெறவில்லை என்ற அர்த்தம். உண்மையை தேவனுடைய பொக்கிஷமாகி அவருடைய சித்தமாகி இந்த ரகசியங்களை அறிவீர்கள் என்றால் இதற்கு ஈடாய் வேறு ஒன்றை வைக்க கூட ஒரு ஆளுக்கு மனது வராதுங்க. ஆனாதான் பிள்ளைகளை ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறாங்க, தங்களுடைய சம்பாத்தியத்தை தேவனுக்கு என்று கொடுக்கிறார்கள், தங்களுடைய உறவுகளை பார்க்கலும் ஆண்டவர் முக்கியம் என்று விடுகிறார்கள்.